تنحى يا حزن واهجر فؤادا توكل. It is my great pleasure to stand here to submit the annual report for the academic year 2024-25. With every single step, a story unfolds of dreams pursued and goals retold. In unity and efforts, we find our way, building brighter tomorrows day by day. Our school was established in 2012 with the motto of learn, lead and serve, with 14 students and 3 teachers. In the academic year 2024-25, we have 512 students and 47 staff members. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. என் பள்ளியின் 13ஆம் ஆண்டு ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு அடியிலும் தொடரப்பட்ட கனவுகளின் கதை விரிவடைகிறது. இலக்குகள் மீண்டும் கூறப்படுகின்றன. ஒற்றுமை மற்றும் முயற்சிகளில் நாளைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் எங்களுக்கான பாதைகளை வகுத்து வருகிறோம். நமது பள்ளியானது படி, வழிநடத்து, சேவை செய் என்ற குறிக்கோளை மையமாக கொண்டு 14 மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்களை கொண்டு 2012 துவங்கப்பட்டது. நடப்பாண்டில் 512 மாணவர்களுடன் 47 ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுடன் வெற்றி நடை போடுகிறது. Assembly. Our school assembly mainly focuses on motivating students by positive reinforcement by distributing prizes awarded in public. We organize to facilitate national integration and unity and to nurture the sense of patriotism and take pride in our rich cultural heritage. Assemblies make a positive contribution to the pupils' holistic development. They also pave the way for value-based education, at the same time sensitizing the students to global issues. This year, we initiated each class to lead the assembly in the motive of sowing the leadership skills among our students. காலை வழிபாட்டு முறைகள். எங்கள் வழிபாட்டு முறை மாணாக்கர்களை ஊக்குவிப்பதில் கவனம் செலுத்துகிறது. பொதுவாக வெளியே பங்கேற்று பரிசு பெற்று வந்த மாணாக்கர்களை பாராட்டி மற்ற மாணாக்கர்களையும் பங்கேற்க ஊக்கப்படுத்துகிறோம். தேசிய ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை வளர்க்க நமது வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை காக்க வலியுறுத்துகிறோம். உலகளாவிய பிரச்சனைகளை மாணாக்கர்களுக்கு உணர்த்தும் அதே நேரத்தில் அவர்களுக்கான பங்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டு எங்கள் மாணாக்கர்களுக்கிடையே தலைமைத்துவ திறனை விதைக்கும் நோக்கத்தில் ஒவ்வொரு வகுப்பு மாணாக்கர்களும் காலை வழிபாட்டு முறை நடத்த செய்தோம். School timings. We have always been committed in creating an environment in the school which helps young minds bloom. Our school starts at 9 a.m. and ends at 4:30 p.m. with 8 periods, 9 to 9:30 and 4:10 to 4:30 is the 0 hour. Students will learn English reading, Tamil reading, diary codes, tables on alternative days. Snacks break will be from 10:50 to 11 a.m. in the morning and 3:20 to 3:30 p.m. in the afternoon. Lunch break will start at 1 p.m. and ends at 2 p.m. On Fridays, the school will be having 7 periods. Jumma break and lunch break will be from 12 noon to 2:30 p.m. பள்ளி வேலை நேரம். இளம் மனங்கள் மலர்ச்சியுடன் பயில உதவும் சூழல்களை உருவாக்கி கொடுப்பதே எங்கள் தனிச்சிறப்பு. பள்ளியானது காலை 9 மணிக்கு ஆரம்பமாகி 4:30 மணி அளவில் நிறைவு பெறுகிறது. 8 பாட வேலை 9 மணி முதல் 9:30 மணி வரையும், 4:10 முதல் 4:30 மணி வரையும் மாணவ செல்வங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் வாசிப்பு, டைரி வாசகங்கள், வாய்ப்பாடு போன்றவை மாற்று நாட்களில் பயின்று வருகின்றனர். சிற்றுண்டிக்கான இடைவேளை காலை 10:50 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 3:20 மணி முதல் 3:30 மணி வரையும் விடுக்கப்படுகிறது. மதிய இடைவேளை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மாவை முன்னிட்டு 12 மணி முதல் 2:30 மணி வரை விடப்படுகிறது. Salah. We make our students regularize their prayers. Here in our school we make them to do Sahar and Asar Salah. And we also track the Salahs with the help of Salah tracker in their diary. On Friday we conduct Jummah in our school campus for both boys and girls. வழிபாடு. நாங்கள் எங்கள் மாணாக்கர்களின் பிரார்த்தனைகளை முறைப்படுத்தியுள்ளோம். இங்கே எங்கள் பள்ளியில் அவர்களை லுஹர் மற்றும் அசர் சலா செய்ய செய்கிறோம். மேலும் அவர்களின் நாட்குறிப்பில் சலா டிராக்கரின் உதவியுடன்
அவர்களின் தொழுகைகளையும் நாங்கள் கண்காணிக்கிறோம். வெள்ளிக்கிழமை எங்கள் பள்ளி வளாகத்தில் ஆண் மற்றும் பெண் இருபாலருக்கும் ஜும்மா நடத்துகிறோம். School infrastructure. We have upgraded our infrastructure facilities, including our computer lab, science lab, and library. We are happy to share that we upgraded our campus as Wi-Fi campus, which provides easy access to our teachers to go on with their happy curriculum program and to stay up to date. பள்ளி உள்கட்டமைப்பு. எங்கள் கணினி ஆய்வகம், அறிவியல் ஆய்வகம் மற்றும் நூலகம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியுள்ளோம். நாங்கள் எங்கள் வளாகத்தை ஒய்ஃபை வளாகமாக மேம்படுத்தியுள்ளோம் என்பதை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்கிறோம். இது எங்கள் ஆசிரியர்களுக்கு அவர்களின் மகிழ்ச்சியான பாடத்திட்டத்தை தொடரவும் எளிதான அணுகுமுறை வழங்குகிறது. Subjects: Tamil, English, Maths, Science and Social Science are the subject taught in common to bring the world in their hand computer, to make students confident to move around the world, Hindi and Arabic, to shape life path, life skills, to build knowledge about games, physical education, to be dignified and ideal among others. English communication has been imported into our school for overall development. பாடங்கள்: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் என்று பொதுவான பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. கரங்களில் உலகம், கணினி, உலகம் முழுவதும் வலம் வர ஹிந்தி, அரபிக், வாழ்க்கை பாதை செம்மைப்பட வாழ்க்கை கல்வி, விளையாட்டு குறித்த விவரங்கள் அறிய விளையாட்டு கல்வி, மரியாதையுடன் தனித்துவமாக ஆங்கில புலமை, இவை அனைத்தும் மாணாக்கர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. Teaching methodologies: we are happy to inform you that we are following a happy curriculum to implement lessons lively by making the children too involved in the lesson by taking part in role play, display of things, taking seminars, visiting places and so on. கற்பிக்கும் முறை: மகிழ்ச்சியான பாடத்திட்டம் என்றொரு இனிதான கல்வி முறையை கடைபிடித்து வருகிறோம். மாணாக்கர்களும் பாடத்துடன் இசைந்து பயணிக்கும் நன்முறை, கதாபாத்திரம் தரித்து உரையாடல், பொருட்களை கொண்டு வருதல், வகுப்பு எடுத்தல், பாட சம்பந்தப்பட்ட இடத்திற்கு செல்லுதல் போன்ற பல முறைகளில் பாடங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. Supportive techniques: we tied up with some exclusive outside collaborative companies to enhance the learning techniques. British English regular program for grade 1 and 2, Finland method of learning by Germi, techniques for math from grade 3 to grade 8, Science Innovation and Techniques program for grade 3 to grade 8, to go with the applying technology in the world trend. To go with the world, we framed the Hunting Masters Board this year with current affairs related to education, science and sports, and important concepts of world and human creation, which made us learn and experience the effects on the world and humankind. Diary quotes: to learn good thoughts in Tamil and English, to provoke their thoughts. Evaluations are being made and prizes and appreciation cards are being distributed term-wise. ஆதரவு நுட்பங்கள்: பல உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்களுடன் சேர்ந்து மாணாக்கர்களின் கற்கும் முறைகள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 1 மற்றும் 2ஆம் வகுப்பிற்கு ஆங்கில தொடர் வழிகாட்டி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கணிதத்தை விளையாட்டு வழியில் கற்பிக்கும் பின்லாந்து முறையும், அறிவியல் படைப்புகள் மற்றும் நுட்பங்கள் குறித்த வகுப்புகளும் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நடைபெற்று வருகிறது. அறிவை வேட்டையாடும் கரும்பலகை 3 தளங்களில் உள்ள 3 இடங்களில் வைக்கப்பட்டு கல்வி, அறிவியல் மற்றும் விளையாட்டு சார்ந்த நடப்பு விபரங்கள் மற்றும் உலகம் மற்றும் மனித படைப்புகள் குறித்த முக்கிய குறிப்புகளும் ஒட்டப்பட்டு 2 வாரத்திற்கு ஒரு முறை என மாற்றப்பட்டு வருகிறது. டைரியின் ஒவ்வொரு பக்கத்தின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிகளில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தின் நற்சிந்தனைகளை தூண்டும் வாசகங்கள் இடம்பெறுகின்றன. ஒவ்வொரு பருவத்திலும் தேர்வுகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் ஊக்கமளிப்பு அட்டைகளும் கொடுக்கப்படுகின்றன என்பதை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Motivational cards and badges. Motivational cards are given to students to encourage their creative activities and disciplinary habits. Based on the number of cards, students are awarded with gold stars, silver stars and bronze stars, and their photos are taken and displayed on the achievement board every month to make them shine. ஊக்கமளிப்பு அட்டைகள் மற்றும் பேஜ்கள். பிள்ளைகளின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை கொண்டு ஊக்கமளிப்பு அட்டை கொடுக்கப்படுகிறது. ஊக்கமளிப்பு அட்டையின் அடிப்படையில் தங்க நட்சத்திரங்கள், வெள்ளி நட்சத்திரங்கள் மற்றும் வெண்கல நட்சத்திரங்கள் என பெயர் சூட்டி
புகைப்படங்கள் எடுத்து அறிவிப்பு பலகையில் மாதம் ஒட்டி மாணாக்கர்களை மிளிரச் செய்கிறோம். Educational trips. It has been remarked the world is a book and those who do not travel read only one page. Students were taken for various educational trips. Students were taken to various outside exposure according to their classes and topics. We took our tiny buds of KG students to Liana Garden. There they came close to nature and witnessed the beauty of domestic animals and birds. We arranged a one-day excursion for the class 1 and class 2 to Miswak Nagar, Ramnad Palace and to the salt field. In the Miswak Nagar, our students has been renowned miswak tree and they also enjoyed the salt field and learned about the salt making. To open their historic exploration, we took them to Ramnad Palace. There they explored the cultural and traditional values of our ancient rulers and our natives. Grade 3 to grade 5 students went to Vaihai Dam. Our students enjoyed that day in Vaihai Dam Park. We arranged a trip to Pondicherry from grade 6 to grade 10. Our students witnessed the French colony and explored the cultural centers in Aravalli. கல்வி பயணங்கள். மாணாக்கர்கள் பல்வேறு கல்வி பயணங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். மாணாக்கர்கள் தங்கள் வகுப்புகள் மற்றும் பாடங்களுக்கேற்ப பல்வேறு வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாங்கள் லியானா தோட்டத்திற்கு எங்களின் சின்னஞ்சிறு மழலையர்களை அழைத்து சென்றோம். அங்கு அவர்கள் இயற்கைக்கு அருகில் நின்று ரசித்து வீட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளின் அழகை கண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர். முதல் மற்றும் 2ஆம் வகுப்புகளுக்கு மிஸ்வாக் நகர் மற்றும் ராமநாதபுர அரண்மனை மற்றும் உப்பளம் ஒரு நாள் சுற்றுலாவாக ஏற்பாடு செய்யப்பட்டது. மிஸ்வாக் நகரில் எங்கள் மாணாக்கர்கள் ஆசியாவின் புகழ்பெற்ற மிஸ்வாக் மரத்தை பார்த்தனர். அவர்களும் உப்பளத்தை ரசித்து உப்பு தயாரிக்கும் செயல்முறையை பற்றி அறிந்து கொண்டனர். அவர்களின் வரலாற்று ஆய்வுகளை திறக்க நாங்கள் அவர்களை ராமநாதபுர அரண்மனைக்கு அழைத்து சென்றோம். அவர்கள் நமது பண்டைய அரசர்கள் மற்றும் நமது பூர்வீக மக்களின் கலாச்சார மற்றும் பாரம்பரிய பொருட்களின் சுவடுகளை ஆராய்ந்தனர். 3ஆம் முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வைகை அணைக்கு சென்றனர். அந்த நாளை வைகை அணை பூங்காவில் எங்கள் மாணவர்கள் கழித்து மகிழ்ந்தனர். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை பாண்டிச்சேரிக்கு கல்வி பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டது. எங்கள் மாணவர்கள் பிரெஞ்சு காலனியை உலா வந்தனர். இன்னும் ஆரோவில்லில் உள்ள கலாச்சார மையங்களை ஆராய்ந்தனர். Special coaching. For grade 10 students, special coaching has been adopted in morning from 8 a.m. to 9 a.m. and 4:30 p.m. to 5:30 p.m. For slow learners to get pass marks, for medium to get good marks, for toppers to get center marks, individual caring has been given. On behalf of management, I thank every staff members who enrolled in the children's studies and spare their time excessively. சிறப்பு வகுப்புகள். 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரையும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் நடைபெற்று வருகிறது. கற்றலில் தடுமாற்றம் உள்ளவர்களை மேம்படுத்தவும், நடுத்தர மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற வைக்கவும், முதலிடம் பெறுபவருக்கு 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற வைக்கவும் தனி கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. நிர்வாக குழுவின் சார்பாக தன்னை அர்ப்பணித்து செயல்பட்டு வரும் ஆசிரிய பெருமக்களுக்கு நன்றி கூறி மகிழ்கின்றேன். Academic upgradation. Parents, academic upgradation. We are happy to share with you that we applied for 11th grade and waiting for approval. Kindly keep this in your duas. May this year we reach another milestone. கல்வி சார்ந்த மேம்பாடு. இறையருளால் 11ஆம் வகுப்பு நாங்கள் விண்ணப்பித்துள்ளோம். அனைவரும் அரசாங்க ஒப்புதல் கிடைத்து அடுத்த மேல்நிலையை அடைய உங்கள் தனிப்பட்ட துவாக்களில் பிரார்த்திக்க வேண்டுகிறோம். Celebrations. Independence Day, Teachers Day, Children's Day, Education Development Day and Republic Day are regular celebrations on our campus. Apart from regular celebrations, we encourage our students to learn different things such as color celebrations like Yellow Day, Red Day, Sales Day, Freshers Day, Parents Day, Back Free Day, Charity Day, Kindness Day, Alumni Meet and Investiture Ceremony and Food Mela. கொண்டாட்டங்கள். சுதந்திர தினம், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் குடியரசு தினம் ஆகியவை பொதுவான கொண்டாட்டங்கள். நிறநாட்கள் என மழலை வகுப்புகளிலும் விற்பனை விழா, புதிய மாணவர்களுக்கான வரவேற்பு விழா,
புத்தகமில்லா நாள், கொடை நாள், இரக்க நாள் மற்றும் பதவியளிப்பு விழா என பல விழாக்கள் அனைத்து வகுப்புகளும் கொண்டாடி களி கூர்ந்தனர். PTA meetings have been conducted term-wise and feedback has been received from parents. The solutions have been given by pointing out the problems, conveying to teachers and making them rectify. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டங்கள். ஒவ்வொரு பருவத்திலும் பெற்றோர் ஆசிரியர் கூடுகை நடைபெற்று வருகிறது. பெற்றோர்களின் கோரிக்கைகள், கருத்துகள் பெறப்பட்டு ஆசிரியர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டு தீர்வுகள் கொடுக்கப்படுகின்றன. Awareness program. We educate students about the dangers of drug consumption and the importance of child safety through video classes and educate our kids regarding the POCSO Act and other important rules for their colorful future. விழிப்புணர்வு நிகழ்ச்சி. போதைப் பொருள் உட்கொள்வதால் ஏற்படும் ஆபத்துகள் மற்றும் குழந்தை பாதுகாப்பின் முக்கியத்துவம் குறித்து மாணாக்கர்களுக்கு விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. Competitions. A set of competitions are being conducted for students in order to celebrate Education Development Day, Children's Day, Quranic World and Sports Day. The Quranic World competition is conducted at school level for various schools in Keelakarai. We have also conducted Quranic quiz competitions for teachers and Quranic written competitions and sports events for parents. Our students are also enrolled in various competitions. In the third generation state level competition, 31 students had won. Among them, Kamila Rifa of grade 8 had been selected as school level topper in the Art Foundation national level competition. Our students also participated in the OMEAT competition which was held at the state level. போட்டிகள். கல்வி வளர்ச்சி தினத்தை முன்னிட்டு மாணாக்கர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டன. குழந்தைகள் தினம், குர்ஆன் உலகம் மற்றும் விளையாட்டு தினம் என பல தினங்களில் போட்டிகள் நடத்தப்பட்டன. கீழக்கரையில் உள்ள பல்வேறு பள்ளிகளுக்கிடையே குர்ஆன் உலகப் போட்டி பள்ளி அளவில் நடத்தப்பட்டது. ஆசிரியர்களுக்கான குர்ஆன் வினாடி வினா போட்டிகள் மற்றும் பெற்றோர்களுக்கான குர்ஆன் எழுத்து போட்டி மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளும் நடத்தியுள்ளோம். எங்கள் மாணாக்கர்களும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். 3ஆம் தலைமுறை மாநில அளவிலான போட்டியில் 31 மாணவர்கள் வெற்றி பெற்றனர். அவர்களில் 8ஆம் வகுப்பு மாணவி காமிலா ரிஃபா பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். கலை அறக்கட்டளை தேசிய அளவிலான போட்டியில் மாநில அளவில் நடைபெற்ற OMEAT போட்டியிலும் எங்கள் மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர். Talent examinations. Bookish knowledge alone is not enough to sustain in this world. To bring out our students' talent, we arranged talent examinations in our campus. This year our students had written Thulir and AMP talent examinations to prove themselves. திறமை தேர்வுகள். இவ்வுலகில் நிலைத்திருக்க புத்தக அறிவு மட்டும் போதாது. எங்கள் மாணவர்களின் திறமையை வெளிக்கொணர எங்கள் வளாகத்தில் திறமை தேர்வு நடத்தினோம். இந்த ஆண்டு எங்கள் மாணாக்கர்கள் தங்களை நிரூபிக்க துளிர் மற்றும் AMP திறமை தேர்வுகளை எழுதியிருந்தனர். Extracurricular activities like karate, silambam, archery and abacus, we have also included skirting by this year in order to enhance skills of the students other than academics. கல்வி சாரா செயல்பாடுகள். திறன்களை மேம்படுத்தும் கராத்தே, சிலம்பம், அம்பு எய்தல் மற்றும் அபாக்கஸ் வகுப்புகளுடன் சறுக்கு விளையாட்டும் இவ்வருடம் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சாதிக்க பிறந்த என் கண்மணிகளை போட்டிகளில் பங்கேற்க பெற்றோர்கள் ஊக்கப்படுத்திட வேண்டுகிறேன். School houses. Strength does not come from physical capacity, it comes with unity. The students of the school are divided into 4 houses: Emerald, Ruby, Sapphire and Topaz. Each house is managed by house leaders. All the activities will be valued house-wise and the school champion team will be crowned. பள்ளி அணிகள். உடல் பலன் பலமல்ல, ஒற்றுமையே பலம். 4 அணிகளாக மாணாக்கர்கள் பிரிக்கப்பட்டு மரகதம், மாணிக்கம், நீலமணி, புஷ்பராகம் என்ற அணிப்பெயர்களுடன் வலம் வருகின்றனர். ஒவ்வொரு அணிக்கும் ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். எல்லா செயல்பாடுகளும் அணிகள் வாரியாக கணக்கிடப்பட்டு பள்ளி சாம்பியன் அணி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது மாணாக்கர்களுக்கிடையே நல்லுறவை வலுப்படுத்துவதாக அமைகிறது. Staff development. Staying updated is the key to success in any field, especially in the field of education. Workshops were connected in various intervals by our correspondent and other delegates. ஆசிரியர் மேம்பாடு. எத்துறையாயினும் சிறப்புடையவராய் விளங்க அனுதின கற்றல் அவசியமாயிருக்கிறது.
எம் பள்ளி தாளாளர் 2 பெரும் கருத்தரங்குகள் நடத்தி ஆசிரிய பணியின் பல்வேறுபட்ட நுணுக்கங்களை எடுத்துரைத்து சிறப்பாசிரியர்களாய் திகழ பயிற்சி அளித்தார். எம் ஆசிரிய பெருந்தகைகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். Academic achievements. Last year our SSLC first mark was 484 and 1 centum in maths. I thank the staff for their contribution. It's time to start the function. I would like to conclude that don't tell the sky is the limit where there are footprints on the moon. Join hands with us to pave the way for the children. Thank you one and all. கல்விசார் சாதனைகள். கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் 484 மதிப்பெண்களை முதல் மதிப்பெண்ணாக பெற்றது எம் பள்ளி. கணிதத்தில் ஒரு மாணவி 100க்கு 100 மதிப்பெண் எடுத்துள்ளார். இதில் முனைப்புடன் செயல்பட்டு பங்கு பெற்ற ஒவ்வொரு ஆசிரியைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். நிலவில் கால் பதித்த பிறகும் வானமே இல்லை என்று கூறிவிட முடியாது. எம் குழந்தைகள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போட எங்களுடன் கரண் கோர்த்து பறக்க வைக்க வாருங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.